இயக்குனர் வெங்கட் பிரபு, அதாவது பாடகராக இருந்தவர், கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்தவர், இயக்குனராக மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தார். சென்னை 28 அபார வெற்றி, கோவா வேற லெவல் வெற்றி. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வெற்றி பல கொடுத்தாரு. அதாவது அந்த அறிமுகமான ஹீரோக்கள், வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்கள், இவங்களை மட்டும் வச்சு கிடையாது, மாஸ் ஹீரோக்களுக்கும் எனக்கு படம் பண்ண தெரியும், அவங்களுக்கும் ஒரு லைஃப் டைம் ஹிட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். அஜித்தை வச்சு மங்காத்தா, சிம்புவை வச்சு மாநாடு, இப்போ தளபதி விஜயை வச்சு கோட்டு. ஸோ இந்த படங்கள்லாம் அபார வெற்றி. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் அவரை கூப்பிட்டு கதை கேட்டுருக்கிறதா சில வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம், சில மாதங்கள்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படி மாஸ் ஹீரோக்கள், பெரிய ஹீரோக்கள் எல்லாருமே வாண்டடாக விரும்பக்கூடிய இயக்குனராக நம்ம வெங்கட் பிரபு ஆகிட்டார். இப்போது இவர்கிட்ட நம்ம உலகநாயகன் கமலஹாசன் உங்ககிட்ட கதை கேட்டிருக்காரா, நீங்கள் அவர் கதை சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப நீண்ட கால ஒரு உண்மையை ஓப்பனாக உடச்சி விட்டார். அவர் என்ன சொன்னார்னா, கோவா படம் ரிலீஸ் ஆன டைமில் கமல் சாரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்டார், என்னை வச்சு படம் பண்ணால் என்ன மாதிரி கதை பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போது நான் சொன்னேன், சார் அர்னால்டு நடித்த ட்ரூ லைஸ் மாதிரியான ஒரு படம் பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஆனால் அவர் அப்போவே சொன்னார், இல்லை இதே ஷேடில் நான் வேற ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுதான் விஸ்வரூபம் அப்படிங்கிறது அப்போ எனக்கு தெரியாது. கண்டிப்பாக கமல் சாருக்கு நான் வேறு சில கதைகள் பண்ணி அவரை ஃப்யூச்சரில் எடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம வெங்கட் பிரபுகள் சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் கமலுக்கும் வெங்கட் பிரபுக்கும் ஒரே பிறந்தநாள், ஒரே தேதியில் நவம்பர் 7 அப்படிங்கிறது தான். ஸோ ஒருவேளை நிச்சயமாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் கமல் நடித்தார்னா இது கூட ஒரு பேசு பொருளாக மாறும் அந்த பிறந்த தேதி அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் மேலே வெங்கட் பிரபு கமலை வச்சு படம் பண்ணார்னா அது கமர்ஷியல் படமாக தான் இருக்கும். கமலும் பார்த்தீங்கன்னா விக்ரம் 2க்கு அப்புறம் முழுக்க உத்தம வில்லன் மாதிரியான படங்களை இப்போதைக்கு வேணாம், முழுக்க கமர்ஷியல் படங்களே நடிப்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் போல். ஏன்னா அவருடைய அடுத்தடுத்த படங்களோட அப்டேட் அப்படியே தெரியுது. அப்படி பார்க்கும்போது வெங்கட் பிரபு இயக்கத்திலையும் கமல் அவர்கள் நடித்தார்னா நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு படமாக தமிழ் சினிமாவுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை.